இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஸோ தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து அவங்களோட ஃபிளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு உத்வேகம் இல்லையே அப்படின்ற, ஒரு ஜோஷ் இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் இது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் மேல எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா எல்லாரும் வைக்கிறாங்க. நீங்க ஊடகத்துல ஆனாலும் சரி, அவரை உற்று நோக்கிற அரசியல் பார்வையாளர்களாலும் சரி, அவர் மேல ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இந்த மீடியா லெவல்ல அவர் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. அதனாலதான் அவர் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதை வந்து அந்த எதிர்பார்ப்பு அவரால் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது. இப்ப நீங்க கேட்கும் போதே கொஞ்சம் தயங்கி தான் கேட்டீங்க. இது அந்த அளவுக்கு ஒரு பெருசா ஒரு அதிர்வை ஏற்படுத்தலையே அப்படிங்கிற மாதிரியே நீங்க கேட்டீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விஜய் அவர்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. நீங்க அவரு வந்து அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல அவரை சினிமா துறையில அவர் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு, அவர் எப்படிப்பட்ட தன்மையில வந்திருக்காருங்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்தாலே அவர் இங்க இருந்து எப்படி போவாருங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவர் வந்து ஆரம்பத்துல எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களால வந்து செதுக்கப்பட்டு, இப்ப நீங்க பழைய படங்கள் எல்லாம் போய் பார்த்தாலே வந்து விஜயோட வசனங்கள்லயே வந்து அரசியல் வசனங்கள்லாம் இருக்கும். நம்ம நீங்க மணிவண்ணன் ஒரு ஆள் வந்து இப்போ அரசியல் அரங்கத்துல அதிகமா பேசப்படுறதுனாலதான் இப்ப முன்னாடி அவர் பேசின அரசியல் வசனங்கள் எல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கு. நம்ம வளர்ந்து வந்த டைம்ல அவர் பேசின அரசியல் வசனங்களும் நம்ம தென்பட்டு இருக்காது. இப்ப நீங்க கவுண்டமணி அவர்களோட அரசியல் வசனங்களோ, இல்ல நீங்க சுந்தரராஜன் அவர்களோட வசனங்களோ எல்லாம் நீங்க முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய ஒரு பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி விஜயும் அந்த மாதிரி அரசியல் வசனங்கள் பேசி வளர்ந்த ஒரு மாஸ் ஹீரோ தான். ஆனா அவருக்குன்னு ஒரு கட்டம் வரும்போது, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்து செட் ஆகும்போது, அவர் எப்படின்னா அவரை வந்து இப்ப நீங்க பேன் இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆக்டர்ஸ்னு இவரை சொல்லலாம்ல. ஆமா, நிச்சயமா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெய்டு வேற. ஷாருக் கான் நம்பர் 1, நெக்ஸ்ட் வந்து இவர்தான். ரஜினிகாந்த் கூட அதுக்கப்புறம் தான். ஆமா, நீங்க இப்ப அவரை பத்தி விமர்சனம் பண்றவங்க எல்லாருமே அவங்களால ஒருத்தர் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு 150 கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ ஒருத்தரால அப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்து நிக்க முடியுதுன்னா அவரோட கேலிபரை நம்ம குறைச்சு இடம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க விஜய் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஏனோ தானோன்னு நம்ம விமர்சனம் பண்ணிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவரோட இண்டஸ்ட்ரியில காமிச்சிருக்காரு. சோ அவரோட கெப்பாசிட்டி, அவரோட டேலண்ட் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு லான்ச்சையோ இல்ல வந்து ஒரு பேஷனையோ எப்படி வந்து அவர் வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்றதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் இப்ப பாலிடிக்ஸ்லயும் அவர் எப்படி, நான் வந்து அவர் எப்பவுமே வந்து ஒரு அதிரடி அரசியலுக்குள்ள வருவார். ஏன்னா அது அவரோட கேரக்டரே கிடையாது. நீங்க சினிமால வந்து அவர் பண்ற அதிரடி, போக்கிரி படம் அந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர அதிரடி கேரக்டரா வருவார். ஆனா நீங்க ஆஃப் கேமரா, பிஹைண்ட் த கேமரா நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஒரு சாஃப்டான ஒரு பர்சனாலிட்டி உடையவர் தான். அவரு வந்து மேடையில நின்னுகிட்டு நீங்க இப்போ மாறி மாறி லாவணி கட்சணி பாடிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு அரசியல்ல இறங்குவார்னு எனக்கு வந்து கொஞ்சம் கூட இப்போ கமல் கூட ஒரு அதிரடி இருக்கணுமே. நம்ம வந்து சொல்ற மாதிரி தப்பு செய்யறோமோ ரைட்டு செய்யறோமோ, பட் இருந்தாலும் வந்து எப்பவுமே ஒரு போக்கஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி தானே வந்து நம்ம வந்து பாக்குறோம். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பாலிடிக்ஸா இருந்தாலும் அது வந்து அந்த அந்த ஒரு ஜோஷ் இல்ல, அந்த ஒரு போக்கஸ் இல்ல அப்படின்னாலே மக்கள் வந்து என்னடா இது, விஜய் வந்தாரு, கொடியே ஏத்துனாரு, ஆனா வந்து ஒன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தானே வந்து எல்லாருமே இப்படின்னு கிடையாது. அடிமட்ட மக்கள் வரைக்கும் நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசிட்டேன். 10 பேரும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, என்னப்பா ஒரு காரம் இல்லாம போயிடுச்சே அவரோட பேச்சுல. என்ன பண்ண போறாருன்னு ஒன்னும் சொல்லல, எப்படி வரப்போறாருன்னு சொல்லல, எந்த கோட்பாடும் சொல்லல. கோட்டு படத்துக்காக வந்து அவர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. என் ஃப்ரெண்டு 2 பேர் சொன்னாங்க, கோட்டு படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது இல்ல கணேஷ், அதனால இன்னைக்கு வந்து பிளாக் ஹாய்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி 2 பேர் சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அத? அப்படி பண்ணா என்ன தப்புன்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா அவரு இப்போ அரசியலுங்கிறது ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன், யார் வேணா அரசியலுக்கு வரலாம், சரியா? அவரு ஒருத்தர் வந்து இப்ப இந்த மாதிரி நான் இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தாங்க, நான் வந்து திருப்பி மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு தேவையான அளவு வாழ்க்கையில உச்சத்தை அடைஞ்சிட்டாரு, அவரோட கேரியர்ல உச்சத்தை அடைஞ்சிட்டாரு. அது அடுத்தது மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு வராரு. ஆனா நம்ம வந்து என்னன்னா அவர் எப்படி வரணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவருதான் ஒவ்வொரு கட்டமா முடிவு எடுத்து, நான் என்ன சொல்லிருக்கேன்னா சினிமா துறையில உச்சம் அடைந்த அவருக்கு ஒரு அரசியல் துறையில நீங்க வந்து மத்த கட்சிகள் பண்ற மாதிரி அவர் எதிர்பார்க்காதீங்கன்ற நான்.
அவரு என்ன தொழில போயிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். இப்ப கோட் படத்துக்கே வந்து விளம்பரம் இதனால கிடைச்சது, அவருக்கு ஒரு பெரிய வசூல் கிடைச்சதுன்னா, அதையும் அடுத்த அரசியலுக்கு தானே வரப்போறாரு. அதனால அது வந்து ஒரு லாபமா தான் போய் முடிய போதே தவிர, இன்னொரு விஷயம் பாருங்களேன். அவர் ஒவ்வொரு கட்டத்திலயும் அவரு வந்து அந்த அரசியல் நடவடிக்கை முதல்ல இப்போ 24 தேர்தல்ல வந்து அவர் வந்து என்னன்னா, ஒரு ஒரு ட்ரைலர் விட்டு பார்த்தாரு. இந்த மாதிரி ஒரு அ அ சீமான் அவர்களுக்கு ஒரு ஆதரவ குடுத்து, ம். எப்படி இருக்கு? அது அமோகமா வருதா? இல்ல எந்த அளவுக்கு வருதுன்னு கேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்ப கிரவுண்ட கொஞ்சம் கொஞ்சமா அவர் கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்ல, அவரு வந்து நம்ம வந்தா என்ன ஒரு 15% வருவோமா? அப்படின்ற மாரி ரஜினிகாந்தே கேட்டாரு. ரஜினிகாந்த் எவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ம். அவரே வந்து அவ்வளவுதான் கேட்டாரு. அதே மாரி கமலஹாசன் வந்து நின்னு பார்த்துட்டாரு. 4 விழுக்காடு தான் வந்தாரு. அவரால தொடர முடியல. அப்ப இந்த பாடங்கள்லாம் அவருக்கு இருக்கு பாருங்க. யாரோட பாடங்கள்லாம் இருக்கு? விஜயகாந்தோட பாடம், ரஜினிகாந்தோட பாடம், கமலோட பாடம். இந்த 3 பாடமுமே வந்து விஜய்க்கு இருக்கு. அதனால ம். அவரு நின்னு நிதானமா தான் விளையாடுவாரு. இந்த இந்த கொடிய இப்ப ஏன் அறிவிச்சாருன்னு நினைக்கிறீங்க? அடுத்த கோட் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா தியேட்டர்லயும் ஒரு ஒரு இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க வந்து அவரு ஒரு இப்ப நெறைய பேர் என்ன கேட்கறாங்க? அவரு ஏதாவது நிகழ்ச்சிகள வந்து 234 அவரால கேண்டிடேட் போட முடியுமான்னு கேட்கறாங்கல்ல. ம். சோ அந்த மாரி கேள்விகள் நெறைய எழுது. அவர ரொம்ப மட்டம் தட்டியும் பேசுறாங்க. நெறைய நெறைய விமர்சனம் ஆமா. அப்படியே வருது. அவரு வந்து ஒரு ம். செல்வாக்கே இல்ல. சும்மா பொய் சொல்லிட்டு திரியிறாங்க. ஒரு பிராண்டிங் மாஸ்டர்லாம் வச்சு சும்மா ஒரு பாவலா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவரு அடுத்து என்னன்னா இந்த கொடிய வந்து எல்லா தியேட்டர்லயும் முன்னாடி கட்டுவாங்க. ம். ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்ற ஷோ இருக்குல்ல. 2 நாள் களை கட்டும். ஆ. 2 நாள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இப்ப திமுக வந்து விஜய வளர்த்து விட இப்ப இந்த இடத்துல விஜயோட பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டின்னா, திமுக வந்து விஜய ஒரு பெரிய பிம்பம் குடுக்குற அளவுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது ம். ஏன் பண்ணுவாங்க அப்டின்னா, திமுக பவர்ல இருக்கிறதுனால அங்கிருந்து வாக்கு எதுவும் பிரிஞ்சு வராது. இப்ப திருமாவளவன் அவர்கள்ட்ட இருந்தோ, இல்ல திமுக அவர்கள்ட்ட இருந்து மேபி ஒரு 2% 3% அவங்க தோல்வி அடையிற அளவுக்குலாம் வாக்கு வளராது. ஆனா ம். இவர பெருசா காட்டுனா என்ன ஆகும் அப்டின்னா, இவருக்கும் வேற ஆட்களுக்கும் பேரம் பிடியாது. ஆனா தனியா தான் நிப்பாரு. அதனால திமுக ஈஸியா வந்துரலாம் அப்டிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ம். புரியுதா? சோ அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜும் வந்து விஜய்க்கு இருக்கு. அப்ப ம். இந்த மாரி 234 இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க கோட்டு படத்துக்கு அப்டின்னா, அவரோட மவுசு ஏறிடும். சோ அந்த இடத்துல வந்து ரொம்ப அ கன்னிங்கா பிஹேவ் பண்ணுவாங்க. உதயநிதி அவர்களா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுக்கு ம். புரியுதா? சோ இது ஸ்ட்ராட்டஜி நீங்க கோட்டு படத்துக்கான விளம்பரம்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும், அதுல ஒரு அந்த மாதிரி ஒரு சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றவரு எல்லாத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பாரு. சோ இதுலயும் அந்த மாதிரி ஒரு சாதகம் இருந்தா, அதுலயும் தப்பு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரைக்கும். கன்னிங்கா தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கும் தோணுது டிஎம்கே. ஏன்னா வந்து அவர வந்து ரொம்ப எதிர்க்க மாட்டாங்க. ஆனா எப்படியெல்லாம் வந்து முதுகுல குத்தணுமோ அது மாரி குத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து தங்கலான் படம் வந்துச்சு. ஆ ரஞ்சித் வந்து திமுக ரொம்ப விமர்சனம் பண்ணார் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஷோ கூட இங்க ரிலீஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி வந்து ஆ இங்க ஐபிடிவின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி. அதனாலேயே வந்து தங்கலான் படம் வந்து வெளிய வந்து ரொம்ப ஹிட்ன்னு சொன்னாலுமே வந்து வசூல் ரீதியா இங்க யாருமே போகல. ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சு. ஹெச்டி அதாவது வந்து கேம்ன்னு போட்டாலும் கிட்டத்தட்ட ஹெச்டி பிரிண்ட் தான் அது. ம். இதேதான் இன்னைக்கு வந்து கோட்டுக்கும் நடக்கும் அப்படின்ற மாரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன்ல போட்ட உடனே யாருமே இங்க போமாட்டாங்க. ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஐபிடிவிலயே வந்துருச்சு. ஐடிபி யாரு வந்து $20 குடுத்து போவாங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆமா. விஜய் படமா இருந்தாலும், யார் படமா தமிழ் படம் ரிலீஸ் ஆனா $30 வரைக்கும் போகும். விஜய் படம் இப்ப கமல்ஹாசன் படம் வந்து $25 இங்க டிக்கெட். இப்ப ம்ஹ்ம். வந்துச்சு இல்லையா? இந்த படம். இப்ப வந்து இதுவும் $25 தான் இருக்கும். பட் ஐபிடிவில கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து ஸ்கிரீன் வந்து நமக்கு வந்து அதே பிரிண்ட் இருந்ததுன்னா, நிச்சயமா இதுலயும் பார்க்கலாம். பட் திங்ஸ் அபார்ட். சோ அதனால வந்து எப்படி வரப்போறாருன்றது வந்து நீங்க வந்து அவர் பண்ற ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? இல்ல விஜய் வந்து அவருக்கு வந்து எப்படி ஒரு அவரோட ரிலவன்ஸ வந்து இந்த 26 தேர்தல் வரைக்கும் எப்படி வந்து அந்த டென்ஷன் அப்படியே கொண்டு போ முடியும்? மீடியாவ எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சவருங்கிறதுக்கு தான் அவரோட சினிமேட்டிக் சக்சஸ நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொன்னேன். இதுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த கொடிய இப்ப அறிவிச்சுட்டாரா? இப்ப அ, எந்த இடத்துல இந்த கொடிய யூஸ் பண்ணாலும் விஜய் கட்சிக்கு ஆதரவுங்கிற மாரி ஒரு ஒரு தோற்றம் ஏற்படும். இன்னைக்கு ம். 234 தொகுதியில தான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா படம் இறங்குறத வந்து அவர் லீகலாவே கோர்ட்ல எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி அவர் படத்த ரிலீஸ் பண்ணிரலாம். ஏன்னா வந்து இது பெரிய வர்த்தகம் இருக்கிறது. அதனால வந்து இவர் படத்துக்கு ஏதாவது பிரச்சனை கவர்ன்மெண்ட் இடத்துல இருந்து பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து இல்ல பண்ண மாட்டாங்க. அது பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா வந்து தே வுடன்ட் டேக் தட் ரிஸ்க். ஏன்னா வந்து ஆமா. நிச்சயமா வந்து ஆமா. சொல்லுங்க. நிச்சயமா. அது ஒரு கெட்ட பேரா போய் முடியுங்கிறனால கண்டுக்காம விட்டுருவாங்களே தவிர, இத வந்து அவர் சாதகமா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இந்த இடத்துல இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க.
தமிழ்நாடுக்கு முழுக்க வந்து ஒரு 1000 தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து ஓப்பனிங் ஷோ ஃபுல்லா இந்த கொடியை கட்டி விஜய் வந்து ஒரு அமக்களம் அதக்கலப்படுத்தி இது அவங்களால முடியும்ல. இது அது ஏன்னா அவங்க ரசிகர்கள் வட்ட வட்டம் ஒவ்வொரு தியேட்டர்ல இதை பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த ஒரு ஷோ அவங்களால காட்ட முடியும். சரியா? அதுக்கு வழிவகுத்திருக்கு இந்த வந்து கொடி வெளியீடு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாநாடுக்கு நான் என்ன ஒரு இக்கனா வச்சுட்டு போயிருக்கிறேன் அப்படின்னா, அந்த கொடியோட விஷயத்த வந்து நான் மாநாட்டுல சொல்றேன். ஏன்னா அந்த கொடியில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 28 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள்ல வந்து சிலது ஒரு கலர்ல இருக்கு, இன்னொரு வேற கலர்ல இருக்கு. அப்புறம் மஞ்சள் சிவப்பு வச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 யானைகள் இருக்கு, வாகைப்பூ எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து அவரு எப்படி ஒரு 1 ஹவர் ஸ்பீச் கொடுக்கணும் அந்த மாநாட்டுல. அப்பதான் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர். சரியா? சோ அதுக்கு வந்து ஒரு 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 கண்டென்ட் வேணும்ல. சோ அதுக்கு அந்த கொடி, அப்புறம் என்ன அரசியல் பண்ண போறோம், இது எல்லாமே வந்து அவர் அந்த மாநாட்டிலேயே நான் உங்களுக்கு சொல்றேன். முழுக்க முழுக்க அவரோட நிலைப்பாடு இந்த கொடியிலும் மாநாட்டிலையும் போய் சேர்த்திருக்கலாமே அப்படின்றதுதான் வந்து என்னோட கொஸ்டின். ஏன்னா வந்து அப்ப இன்னும் வந்து அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது சினிமா கோட் படத்துல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? கோட்டு படத்துக்கு மட்டும் இல்ல, மாநாட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா, மாநாட்டுக்கு அவருக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப களத்துல இருக்கிற அரசியல் கட்சி தலைவருக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவருக்கு வந்து சவுத் இந்தியா ஃபுல்லா ஃபேன்ஸ் இருக்காங்க. சவுத் இந்தியா ஃபுல்லா ஃபேன்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க. இப்ப கேரளால எல்லாம் அவருக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் அசோசியேஷன். கேரளால நீங்க வந்து சினிமா படமே இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ரஜினி ஃபேனு, கமல் ஃபேனுன்ற மாதிரி வச்சு இளைய தலைமுறை நடிகர்கள் வந்து படம் எடுப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? இப்போ வந்து சினிமா துறையிலேயே வந்து ரஜினி ஃபேன், கமல் ஃபேனுன்னு சொல்லியே வந்து நடிச்சு அந்த மாதிரி ஒரு சண்டை எல்லாம் போட்டு எடுப்பாங்கல்ல. அதே மாதிரி கேரளால வந்து அங்க இருக்கிற இளம் தலைமுறை நடிகர்கள் வந்து விஜய் ஃபேனுன்னு வந்து படத்திலேயே நடிப்பாங்க. புரியுதா? அந்த அளவுக்கு அவர் வந்து அங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பெர்சன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு 3 ஸ்டேட் இங்க இருக்கிற சவுத்ல இருக்கிற 4 ஸ்டேட்ல இருந்து வண்டி வண்டியா இந்த கொடியை கட்டிட்டு கிளம்பி வந்தாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய ரோட் ஷோவா இருக்கும். யோசிச்சு பாருங்க. யோசிக்கல. மேபி தேர் இஸ் an opportunity for that too. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மீடியா மேனேஜ்மென்ட் தெரிஞ்சவரு, ஒரு ஷோ பிசினஸ்ல உச்சத்தை தொட்டவரு எப்படி மக்களை வந்து வந்து ஒரு ஒரு பளபளப்ப காட்ட முடியும், ஒரு ஃபிளாஷ்னஸ காட்ட முடியும்னு நன்கு தெரிஞ்சவர். ஏன்னா அவரு எவ்வளவு போட்டிகளை கடந்து வந்திருக்காரு. ரஜினிகாந்த் அளவையும் தாண்டி மேல போய் நிக்கணும்னா எந்த அளவு ஆட்களோட அவர் பழகி இருப்பாரு, எவ்வளவு தூரம் வந்து ட்ரெண்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாரு. அப்ப மக்கள் மனசை எப்படி மெனிப்புலேட் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்தா மக்களிடம் போய் சேரும். அவர் வந்து ஒரு குத்துப்பாட்டு வைப்பாரு, அவர் வந்து ஒரு என்ட்ரி வந்து பயங்கரமா கொடுப்பாரு. சோ அந்த மாதிரி மக்கள் பல்ஸ் தெரிஞ்சவர் தான் அவரு. உங்களுக்கு புரியுதா? சோ அதனால வந்து இன்னைக்கு இல்ல நீங்க சொல்றது வந்து ஃபியூச்சர் வந்து நிச்சயமா வந்து நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்க வந்து ஏன்னா நான் அப்படி யோசிக்கல. அவரோட பிளாக் பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு இப்ப தோணுது. பட் இன்னைக்கு நடந்த அந்த ஒரு ஒரு அந்த விழா வந்து ஒரு ஃபிளாஷியா இல்லையே அப்படின்றதும் ஒரு மக்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எல்லாரும் போர் அடிச்சுட்டு சேனலை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்க தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. பட் அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் காஷியஸா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு. நம்ம வந்து இது ஏன்னா படம்ங்கிறது வந்து அவரை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. அது தயாரிப்பாளர் சார்ந்த விஷயம். அந்த படத்துல வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸை சார்ந்த விஷயம். அது வந்து பல பேருக்கு லைஃப். ஒரு படத்துல கிட்டத்தட்ட மறைமுகமாவும் நேரடியாகவும் ஒரு 1000 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாழ்வாதாரம் போய் சேரும் ஒரு படம் எடுத்தா. அது வந்து நம்ம வந்து அந்த அந்த ஒரு வியாபாரம் பற்றக்கூடாதுங்கிற கன்சர்ன் அவருக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவர் அது அவரோட தொழில். அந்த தொழிலுக்கு அவர் துரோகம் பண்ணக்கூடாது. தொழில் வந்து அவர் கடவுள் மாதிரி. சோ அந்த தொழிலுக்கு அவர் துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதான அந்த அபண்டன்ட் காஷன்ல வந்து இந்த மாதிரி எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் படம் பார்க்க வருவாங்க. நீங்க இதை பண்ணிடுறீங்க. ஆனா விஜய் படத்துக்கு எப்பவுமே ஓப்பனிங் ஷோ நார்மல் பொதுமக்கள் பார்க்க முடியாது. நான் அனுபவப்பட்டிருக்கேன். நீங்க கன்னியாகுமரியில வந்து நாகர்கோயில்ல தியேட்டர்ல ராஜேஷ் தியேட்டர்ல எல்லாம் இவர் படம் கார்த்திகை தியேட்டர்ல ராஜேஷ் தியேட்டர்ல இறங்கும்போது அதற்கெல்லாம் படுத்திடுவாங்க. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அந்த டிக்கெட்டே ரொம்ப விலை இருக்கும். முதல்ல 1000 ரூபாய் 1500 இருக்கும்போது முதல்ல அதை போய் வாங்கி பார்க்கணும்னு தோணாது. ஆனா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் முத்துன ஃபேன்ஸா இருப்பாங்கல்ல. அப்போ வந்து நாங்களே காசு கொடுத்து வாங்கி போய் பார்த்திருக்கோம் அந்த வயசுல ஸ்கூல் படிக்கும் போது. அப்ப அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவரு சொல்றாரு, மத்த ஆட்களும் பார்க்க வருவாங்க. அதனால கொஞ்சம் இதா நாகரிகமா நடந்துக்குங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அது வந்து ஒரு அரசியல்வாதி செய்யாதீங்கன்னு சொன்னா அதுக்கு செய்யுங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் அரசியல்வாதியா மாறிட்டதுனால அந்த மாதிரி ஒரு இக்கனை வச்சு பேசியிருக்காரு. இந்த கோட்டு படத்துக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காட்டமா எந்த ஒரு விமர்சனமோ இல்ல யாரு பக்கம் நிக்க போறாங்கிறது எதுவுமே இன்னும் சொல்லல. நம்ம இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் என்ன நிலைமையில இருக்காரு எப்படி பாக்குறேன்னா கிரவுண்ட ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. புரியுதா? அதுதான் அவரோட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார். புஷி ஆனந்த் பக்கத்துல உட்காந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டார். இவரும் கொஞ்சம்
அந்த அந்த ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணும்போது, அந்த ஃபிளாக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அந்த பாட்டு பாடும்போது, இவரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு. எனக்கு என்ன கொஞ்சம் வருத்தமா இருந்ததுன்னா, எஸ்ஏசியே பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு பின்னாடி. அவங்க அப்பாவ வந்து ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா இவர் பக்கத்துல வந்து குஷி ஆனந்த் உட்கார்ந்தாரு. அவருக்கு கரெக்ட்டா அவருக்கு பின்னாடி அவங்க அப்பா உட்கார்ந்தாரு. சரி அது அவங்க அப்பாவ பின்னாடி உட்கார வச்சது கூட பரவால்ல. இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையில விஜய வந்து அவரே அப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்படியே மூஞ்சி கொஞ்சம் இறுக்கமா அப்படியே இருந்த மாரி இருந்தாரு. தாட்ஸ்? அப்படி இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல அரசியல்ல வந்து ஒரு வாரிசு அரசியல்ங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ அத தவிர்க்கிறதுக்கு கூட அவர் அந்த மாரி குடும்பத்த ரொம்ப ஒட்டி வைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி. ஏன்னா ரசிகர்கள் தான் அவர வந்து வளர்த்து விட்டது. அவங்க அப்பா செஞ்சாங்க. அதெல்லாம் குடும்பத்துல வந்து வீட்ல வச்சுக்க. நீங்க சொன்ன மாரி அவர முதல் வரிசையிலே உட்கார வச்சாங்கன்னா, இப்ப சீமான் அவர்கள் அவரோட ஒய்ஃப வந்து வழக்கறிஞர் அணியில ஒரு பொறுப்ப குடுத்ததுக்கே வந்து எந்த அளவுக்கு விமர்சனம் வருது. குடும்பத்த கொண்டு வராரு உள்ள அப்படிங்கிற மாரி விமர்சனம் வருதுல்ல. அதே மாதிரி இவரு எஸ்எஸ்சிய கொண்டு வந்தாலும் என்ன விமர்சனம் வரும் அப்படின்னா, இந்த மாரி குடும்பத்த வந்து கொண்டு வருவாரு. இப்ப அடுத்தது இவரு போனா இவரோட பசங்க அவருக்கு பசங்க இருக்காங்க. அவர்ட்ட குடுத்துட்டு போவாரு. பாருங்க இப்பவே வந்து அது தெரியுது பாருங்க. அப்படின்னும்போது அவருக்கு வந்து அந்த ஒரு தார்மீகத்த இழந்துருவாரு. இப்போ திமுகவ வந்து விமர்சிக்க வர்றாரு அப்படின்னா, அந்த தார்மீகத்த இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து நீங்க ஃபேமிலிய வந்து எப்பவுமே ஒரு பாலிடிக்ஸ்ல இருந்து தள்ளி வைக்கிறது நல்லதுதான். நரேந்திர மோடியும் அப்படிதான் பண்ணுவாரு. அவரோட ஃபேமிலிய வந்து பாலிடிக்ஸ்ல கொண்டு வரதில்ல. காமராஜர் அவர்களும் அப்படிதான் பண்ணாரு. அத விஜய் எடுத்தா நல்லதுதான். நம்ம வேற ஒண்ணும் சொல்ல வரல. ஆனா வந்து இவரு இவ்வளவு தூரம் ஒரு ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறதுல வந்து இவரு பெரிய வல்லவரு எல்லாம் ஓகே. ஆனா கிரவுண்ட்ல ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு? ம். மக்களிடையே ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு? கூட்டணி கணக்குகள் எப்படி அமையப் போகுது? இவருக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்ல அவரு வந்து ஒரு வாய்ப்பு இருந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் வாய்ப்பு இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல்ல இருந்து தவற விட்டுட்டாரா? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் இத எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அவர் பாராளுமன்ற தேர்தல்ல கொஞ்சம் ஆட்கள போட்டு, இல்லன்னா யாரா ஒரு ஆளுக்கு ஆதரவு தெரிவித்து ஓட் பெர்சன்டேஜ கூட்டி, அந்த மாரி அவரோட பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ வந்து தேர்தல் களத்துல காமிச்சிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். ம். அத வச்சு இப்ப பார்கெயின் பண்றதுக்கு ஒரு 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 இல்ல ஒரு அவரோட இருக்கும். பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ கூட வந்து ஒரு ஒரு அசெப்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். சரி அத அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இனிமே அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்கிறேன்னா, அவரால நிச்சயமாக தனியா நின்னு ஆட்சிய பிடிக்க முடியாது. அத நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதாவது வந்து அப்படி அவர் நினைச்சாரு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டர் அப்படின்னு தான் நான் வந்து இது என்னோட கணேஷோட பெர்சனல் வியூ அவ்வளவுதான். ஆமா. சோ அவரு வந்து அந்த மாரி இருந்தாருன்னா, அதுக்கப்புறம் எப்படி தாக்கு பிடிச்சு நிப்பாரா? இப்ப கமல் 2 தேர்தல்லயும் சுட்டுட்டாரு. சோ ம். விஜயகாந்தும் 2, 3 தேர்தல் தாக்கு பிடிச்சாரு. கூட்டணிக்குன்னு வந்துட்டாரு. சோ இவரு வந்து இந்த மாரி முதல் தேர்தல்ல ஒரு 6 விழுக்காடு, 7 விழுக்காடு கிட்டத்தட்ட நீங்க 10 வச்சீங்களேன். கூடி போக 10 இருக்கட்டும். நீங்க ம். சொல்ற மாதிரி அவர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி 10 எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு பெரிய நடிகர் எல்லாமே வச்சுப்போமே. 10 எடுத்தாலும் என்ன பிரயோஜனம்? ஆட்சிக்கு வர முடியாது. ஆனா அந்த 10 வந்து அவர் அடுத்தது நின்றுவாரா? அந்த 10 வச்சுட்டு அடுத்த பொது தேர்தல்ல நிப்பாரா? இல்ல அதுக்கு அடுத்த பொது தேர்தல்ல நிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து தெம்பு இருக்கான்றது வந்து போக போக தான் பார்க்கணும். ஆனா ஆனா இந்த தனியா தேர்தல் நிக்கிறாரோன்றதே முதல்ல ஒரு கொஸ்டின் இல்லையா? அதிமுக வந்து அவர வந்து வம்படியா இழுக்க பாக்குறாங்க. இந்த சைடுல மாமா, மச்சான் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து நிப்போம்னு வந்து அண்ணாமலை ஒரு கம்பத்த வச்சுட்டு நிக்கிறாரு. எல்லா சைடும் விஜய வந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தனியா நிப்பாருன்னு பாக்குறீங்களா? இல்லன்னா கூட்டணி சேர்றது அவருக்கு நல்லதுன்னு பாக்குறீங்களா? விஜய்க்கு வந்து இப்ப இருக்கிற அவரோட ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவருக்கு இருக்கிற பெரிய அசெட் என்னதோ, பெரிய பலம் என்னதோ, அததான் வந்து மலை மாதிரி நம்பி இருக்கணும். விஜய்க்கு இருக்கிற பெரிய பலம் என்னன்னா, மக்கள் இடையில இருக்கிற நன்மதிப்பு. அவர் வந்து நெறைய சமூக சேவை செய்றாரு. இந்த மாரி மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் குரல் குடுத்துருக்காரு. நீட்டு பிரச்சனை பத்தி பேசுறாரு. அந்த மாரி பெற்றோர்களை கிட்ட ஒரு தாக்கம் அடைக்கிற ஒரு விஷயம் அது. அந்த நீட்டெல்லாம் அந்த இது ஒருத்தங்க அந்த நீட் கோச்சிங் அனுப்புறதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் எவ்வளவு ஃபீஸ்லாம் பே பண்றாங்க. அதே மாரி அந்த மக்கள் வந்து அந்த பிள்ளைங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதனால 2 தேர்வு இல்லாம 1 தேர்வு இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஃபேன்சியா ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க. அவர் செய்த நலத்திட்டங்கள், அந்த மாரி ஓட்டு போட்டவங்கலாம் ஓரளவுக்கு இருப்பாங்க. நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா, அதெல்லாம் விட கிரவுண்ட்ல வந்து ஜெயிக்கிற அளவுக்கு அதுல வாக்கு குடுக்குமான்னா குடுக்காது. ஆனா, அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு பலம் இருக்கு. என்ன அப்டின்னா, அவருக்கு இருக்கிற பிரச்சார வலிமை. ம். ஆமா. அவரு ஒரு இடத்துல போறாரு அப்டின்னா, இப்ப அவரு ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் வந்து இறங்கி நடந்தாரு அப்டின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் கணிசமா கூட்டம் கூடும். ஆமா. கூட்டம் வந்து எக்கச்சக்கமா கூட்டம் கூடும். அதெல்லாம் ஓட்டா மாறுமா மாறாதாங்கிறது 2வது விஷயம். ஆனா, அவரு அந்த கூட்டத்த கூட்டி, இன்னொரு தலைவருக்கு உண்டான கருத்த வந்து போய் கொண்டு போக முடியும். ம். இன்னொரு இன்னொரு தலைவருக்கு அவர் ஒரு தளபதியா செயல்பட முடியும். அந்த தலைவர யார சூஸ் பண்ண போறாருங்கிறது தான் இப்போ வந்து கேள்விக்குறி. இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ பார்ப்போம். இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற மோஸ்ட் நேச்சுரல் அலையன்ஸ் வந்து சீமான் அவர்கள்.
ஆமா. உங்களுக்கு புரியுதா? மோஸ்ட் நேச்சுரல் அலைன்ஸ். ஏன்னா வந்து தமிழகம், தமிழ் தேசியம்ங்கிறதுல 2 பேருக்கும் முரண்பாடு இல்ல. அவரு திராவிடத்த பெருசா என்டோர்ஸ் பண்ணி பேசல. அதே மாதிரி அவரு வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட போறதுல என்ன சிக்கல் இருக்கும் அப்டின்னா, அவரு அந்த இடத்துல 2 பேருமே வந்து அண்ணாமலை வந்து வயதுல இவர விட சிறியவர் முதல்ல. ம். சரியா? அந்த இடத்துல வந்து அண்ணாமலைய வந்து ஒரு தலைவரா சொல்லி போறதுல வந்து விஜய்க்கு சிக்கல் இருக்கும். ம். வந்து அது அந்த இடத்துல அப்படிதான் நான் உணர்றேன். அதே மாரி எடப்பாடி அவர்கள் போய் நின்னா, அவரோட மொத்த அரசியல்ல என்ன தூய்மையான ஒரு மாற்று அரசியல்னு சொல்லி வரார்ல, அது வந்து டோட்டலா அடிபட்டுரும். அவரு ம். மேடைக்கு மேடைக்கு மேடை நின்னு அ எ எடப்பாடி புகழ் பாட வேண்டியிருக்கும். ஆமா. சோ அத வந்து நீங்க கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே நமக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு மேடையில நின்னு எடப்பாடி அவர்கள் தான் அந்த தன்னால வந்த தலைவர், அப்படிப்பட்ட தலைவர் நம்ம வந்து விடிவெள்ளி கொண்டு போயிற போறார்ன்னா, அது எந்த அளவுக்கு எடுபடும்னு தெரியல. சோ அவருக்கு வந்து இருக்கிற மோஸ்ட் நேச்சுரல் அலைன்ஸ் அவர் படத்துல சொன்ன கருத்துக்கள் ஆகட்டும், எல்லாமே ஒன்றி போறது வந்து சீமான் அவர்கள். இந்த இடத்துல நீங்க இப்ப சீமான் அவர்கள் என்னென்ன பேட்டி குடுத்துட்டு இருக்காருங்கிறத நீங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்ட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம், "தம்பி தான் முடிவெடுக்கணும். ம். நான் ரெடி. தம்பி தான் முடிவெடுக்கணும். ஆனா நான் அவர எந்த பொசிஷன்ல வச்சிருக்கேன்றதே அவர்ட்ட சொல்லியாச்சு." உங்களுக்கு ஆனா இந்த இடத்துல சீட்டு வாங்கி போகாம இந்த இடத்துல விஜய்க்கு இருக்கிற பெரிய வாய்ப்பு என்னன்னா, நீங்க ஒரு கட்சிக்கு ஆதரவு குடுக்கணும். எல்லா தொகுதியிலயும் ஆதரவு குடுக்கணும். நீங்க சீட்டு வாங்கி இந்த இடத்துல நின்னு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா அரசியல்ல நீங்க வந்து முதல்ல முதலமைச்சராகியோ, ஒரு அமைச்சராகியோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் நெறைய டைம் இருக்கு. அதனால நீங்க இப்ப என்ன பண்ணணும், ஒரு கிங் மேக்கர் ரோல நீங்க தமிழ்நாட்டுல எடுக்கணும். கிங் மேக்கர் ரோல எடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஏதாவது ஒரு தலைவர நீங்க என்டார்ஸ் பண்ணி 234 தொகுதியிலயும் உங்க ரசிகர்கள வந்து அந்த தலைவருக்காக நீங்க வொர்க் பண்ண வைக்கணும். வொர்க் பண்ண வச்சு அவருக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் அவர வந்து ஜெயிக்க வைக்க முடிஞ்சா ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா இப்ப விஜய் கூட்டணிக்கு போறாரு அப்டின்னா, நீங்க சீமான் சொல்றது கூட வந்து மத்தவங்க எம்ஜிஆர் பண்ண ஒரு ஒரு பாத் டுவர்ட்ஸ் பொலிட்டிக்கல் ஆமா. மாரி இருக்கு உங்களுக்கு. ஆமா. நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நீங்க அப்படி வந்து நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க இப்படியும் சொல்லலாம். நீங்க களத்துல நின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து களத்துல ஒவ்வொரு மக்கள் பெரிய போராட்டத்துக்கு அதாவது ஒரு நடிகரா இருந்த விஜயால போராட முடியாத இடத்துக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி போராடியிருக்கு. ம். அதனால நெறைய சிறைப்பட்டுருக்காங்க. அந்த மாரி கஷ்டம்லாம் பட்டுருக்காங்க. நீங்க புதுசா ஒரு கேண்டிடேட்ட போடுறதுக்கு, நீங்க இந்த இடத்துல சீமான என்டார்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க உங்களுக்கு எதுல பிரச்சனை வரும்? உங்களுக்குள்ள எந்த இடத்துல ஈகோ கிளாஷ் வரும்? எவ்வளவு சீட்டு வாங்கிட்டு போறதுல, யார் தலைவர்ன்னு சொல்றதுல உங்களுக்கு ஈகோ கிளாஷ் வருது. ம். நீங்க வந்து பொலிட்டிக்கல் பதவியே வாங்காம, அண்ணன் தம்பியா நின்னு, இந்த மாதிரி வந்து உங்க அண்ணன என்டார்ஸ் பண்ணி எல்லா தொகுதியிலயும் உங்க ரசிகர்கள் வேலை செஞ்சாங்கன்னா, அவரு கிட்டத்தட்ட ஒரு 20 விழுக்காடு தொடுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நிச்சயமா இருக்கு. ம். சரியா? அந்த அந்த ஒரு 20 விழுக்காடு வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே, அவரு கூட மத்த இப்போ மத்த கட்சிகள்லாம் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓரளவு அதாவது திமுக கூட்டணி உடையும்னு நான் சொல்ல வரல. நீங்க அ பாஜக கூட இருக்கிற கட்சிகளோ, இல்ல வந்து இவரு கூட எடப்பாடி அவர்கள் கூட இருக்கிற கட்சிகளோ, விஜயும், சீமானும் சேர்ந்தா அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து பெரிய ஃபோர்ஸா இருக்கு. அப்ப அங்க இருந்தா ஏதாவது ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து வந்து சேரலாம்ல. இதுக்கு மேல சீமானும் நெறைய சோசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாரு. ம். அதாவது இந்த திமுக, அதிமுகவால கவனிக்கப்படாத சமூகங்களுக்கு கேண்டிடேட் போடுவாரு. அப்ப ம். அந்த வாக்குகளும் வந்து சேரும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற மோஸ்ட் நேச்சுரல் அலையன்ஸ் வந்து சீமான் தான் நான் பார்க்கிறேன். சரி. அதுக்கு சரியா? வந்து எடப்பாடியார் ஒத்துப்பாரா? ஏன்னா வந்து இதுல எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்? இது எனக்கு ப்ராப்ளம்னு கிடையாது. நேச்சுரலாவே வந்து விஜய் வந்து நீங்க வந்து சொல்றது வந்து சீமானுக்கு கீழ இருக்கிற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ரைட்டா? இன்னைக்கு வந்து சீமானோட வோட் பெர்சன்டேஜ் 8%. விஜய் வந்து இன்னைக்கு வந்து நின்னாலே நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு 10% வரைக்கும் வச்சுக்கலாமான்னு கேட்டீங்க. ஸோ அவரு வந்து 10% வரைக்கும் இருக்கிறவரு, ஒரு 8% வரைக்கும் இருக்கிறவரை எப்படி சப்போர்ட் பண்ணுவார்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல 10%ங்கிறது யூகம் தானே. நீங்க நீங்க சரி அது சிம்பிளி 15%ஆவும் இருக்கலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, விஜயகாந்த் வந்து 8% வரைக்கும் 10% வரைக்கும் வாங்குனாரு. விஜய் வந்து ஒரு இது என்னோட பேசிக்கா நான் வந்து பார்த்து ஓரளவுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சது வந்து அவர்கிட்ட 8 to 15% வரைக்கும் வாங்குவாரு அப்படின்றது தான் அவரோட பேஸே வந்து சீமான் இதுவரைக்கும் 10 வருஷமா சேர்ந்து எடுத்த 8% தான் அவரோட பேஸாவே இருக்கு. அப்படி இருக்கிறவர் வந்து சீமான வந்து சப்போர்ட் பண்ணுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது என்னோட பேஸ் என்ன இது எனக்காக நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இல்ல அது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். இல்ல விஜய் வந்து இப்போ நீங்க பிராக்டிகலா நீங்க பாருங்க. ஒரு ஒரு இப்போ விஜய்க்கும், எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வச்சுக்கங்க. விஜய் பக்கத்துல இருந்து புஷி ஆனந்தே போய் உட்கார்றாரு. விஜய் நெகோஷியேட் பண்ணல. விஜய் இடத்துல இருந்து இப்போ எடப்பாடி அவர்கள் இடத்துல இருந்து யாராவது ஒரு ஆள் நெகோஷியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். எத பேஸ் பண்ணி இப்போ எங்களுக்கு இந்த இந்த பலம் இருக்கு. அதனால எங்களுக்கு இவ்வளவு சீட்டு குடுங்கன்னு விஜய் வந்து எத முன்னிறுத்தி கேட்பாரு நீங்க சொல்லுங்க?
அவரோட சினிமா வாழ்க்கை, அவரோட சினிமா பிரபலம், அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்தன்னா வந்து அந்த பிரச்சார வலிமை, இதை வச்சுதான் கேட்க முடியும். இதை வச்சுதான் வந்து பேசிக்கலா வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவரோட பிரச்சார வலிமைக்கு எவ்வளவு சீட்டு கேட்க முடியும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அது எனக்கு தெரியாது. அது வந்து எனக்கு வந்து சொல்ல தெரியல. பட் மினிமமா வந்து ஒரு 50வது கேட்பார்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம அத முதல்ல தெரிஞ்சா தானே நம்ம வந்து அவரோட எவ்வளவு இதுன்னு நம்ம பேச என்னோட முடியும். ஸ்பெகுலேஷன். தட் இஸ் தி பேர் மினிமம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது வந்து 100ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். பட் அது அங்க வந்து எங்க வந்து நிறுத்துவாரு அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து நான் ரவீந்திரன் துரைசாமி சார்ட்ட கேட்டபோது அவர் 17 சீட்டுன்னாரு. சீமான் வந்து 30 கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறதா வந்து அவரு வந்து சொன்னாரு. ஸோ இது வந்து இன்டர்வியூலயே இருக்கு. அவர் இப்போ நேற்றுக்கு இன்டர்வியூ பண்ணும்போதே அவர் வந்து சொல்லியிருந்தார். 17 வந்து எடப்பாடியார் கொடுக்கறதாவும் 30 வந்து சீமான் கொடுக்கற மாதிரியும் இருந்தது. 17க்கும் 30க்குமா வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த 17க்கும் 30க்கும் அவர் தகுதியானவரு இல்ல, அதை விட அதிகமான தகுதியானவர் நீங்க எதை வச்சு கூறுறீங்கன்னு நான் கேட்கிறேன். வாட் இஸ் யுவர் மெட்ரிக்ஸ்? நீங்க கேட்கிற கேள்வி நல்ல. அதாவது வந்து நான் வந்து விஜயகாந்த பாக்குறேன், கமல்ஹாசனை பார்த்தேன், ரஜினிகாந்த பாக்குறேன். ரஜினிகாந்த் வந்து என்ன நினைச்சாரு, அவர் 15% வரைக்கும் வர முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவரு யோசிச்சார் இல்லையா. நான் வந்து ரஜினிகாந்தையும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரே தராசுல தான் பாக்குறேன். சோ ரஜினிகாந்த் ஏன் வந்து வெளியே போனதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து அவருக்கு பின்னாடி வந்து நிச்சயமா பேக்ரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்சது 15% தான் நம்மளால வாங்க முடியும் அப்படின்றது வந்து நானும் அப்படிதான் யோசிச்சேன். 12 to 15% அப்படின்னு தான் ரஜினிகாந்துக்கு நான் யோசிச்சேன். அதே 12 to 15% நான் இன்னைக்கு 8 to 15 தவிர, பட் இருந்தாலும் 12 to 15 இஸ் மை லிமிட் நான் விஜய்க்கு கொடுக்கறது. ஸோ அந்த ஒரு 15%ன்றது உள்ள வரும்போது இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து ஒரு 22%ல இருக்கிறாரு அப்படின்னா பிளஸ் 15னா அது கிட்டத்தட்ட வந்து டிஎம்கேக்கு ஈக்குவலா வந்துருது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதே 15% தான் வந்து சீமானோட நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா 8% தான் இருக்கு. ஆனா வந்து ரெண்டு பேருக்கும் ஓவர்லாப்பிங் நிறைய இருக்கிறதுனால மொத்தமா வேணா வந்து they could probably end up in 18 to 20% or 17 to 20% அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பேசிஸ். என்னோட தாட் ப்ராசஸ்ல இருந்து நான் வந்து போட்டேன். இது வந்து என்னோட மனக்கணக்குகள்ல நான் போட்ட இதை வச்சு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் இல்ல இது நீங்க கணேஷ் அவர்களுக்கு ஒரு ஒரு பார்வை. இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட ஸ்பெகுலேஷன். என்னோட கரெக்ட், அதான் சொன்னேன். இது என்னோட ஸ்பெகுலேஷன் கம்ப்ளீட்டா. இல்ல அதுதான் நம்ம இப்ப ஸ்பெகுலேஷன்ல நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட் பண்ணவே முடியாது. ஃபேக்ட்ஸ்ல தான் நம்ம ஆர்கியூ பண்ண முடியும். ஃபேக்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு லாஜிக் இல்லைன்னா ஒரு ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர, அவர் ஓட் பெர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தார் அப்படின்னா அவருக்கு இருக்கிற செல்வாக்கு நம்ம மதிப்பிடலாம். அதனாலதான் அவங்களுக்கு வந்து அவரோட செல்வாக்கு எந்த எந்த அளவுல அவரோட செல்வாக்கு இருக்குன்னா, பின்பு அளவுல இன்னைக்கு இந்தியா முழுக்க அவரால் என்ன பண்ண முடியும், எவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி காமிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? ஆனா ஓட்டு இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிருவாருன்னு நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்காத வரைக்கும் ஒரு தேர்தல்ல நின்னு அட்லீஸ்ட் ஒரு உள்ளாட்சி தேர்தலையாவது நின்னு, இல்ல ஏதாவது ஒரு அவர் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி கவுன்சில் எலெக்ஷன்லாம் நின்னாங்கல்ல, அதை கூட அவங்க வெளிப்படையா சொல்லல. அதுல வந்து அவங்க பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கூட பெரிய அளவு அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கலாம். அதையும் அவங்க பெருசா சொல்லல. சோ இந்த மாதிரி மக்களிடையே வந்து இருந்து மெஷர் பண்ணக்கூடிய இருக்கிற நமக்கு ஒரே ஒரு மெட்ரிக் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் தான். அதை நம்ம கையில இல்லாத வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி அவருக்கு இவ்வளவு ஓட்டு வந்துடும் இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துருங்கிறத வந்து சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது வந்து அவர் சொல்லட்டும் முதல்ல. இதுல என்னன்னா நீங்க வந்து விஜய் வந்து தீர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னொரு கேள்வி நம்ம இப்படி பார்ப்போமே. இப்ப இருக்கிற கட்சிகளை தாண்டி அதிமுக திமுக வந்து இவ்வளவு வருடங்கள் நம்ம இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலமா நம்ம இருக்கோம் வச்சிருக்காங்க. 50 வருடங்களா வந்து திராவிட கட்சிகள் தான் இது பண்ணணும்னு அவங்க மாறுதட்டிக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு களத்துல விஜய் வந்து தீர்க்கறதுக்கு? மக்கள் எதுக்கு விஜய் எதிர்பார்க்கணும்? அதுக்குண்டான பதில் உங்களுக்கு இருக்கா? இல்ல நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் இப்ப வந்து தேவைப்படுது அப்படின்றதுதான் வந்து நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸ் வந்து டிஎம்கே வந்து கொடுக்கல அப்படின்றதுதான் வந்து மக்களோட நினைப்பா இருக்கிறது. ஏன்னா வந்து நான் போயிட்டு இந்த லேட்டஸ்டா போறதும் சரி, இந்த இதுக்கு 3 months முன்னாடி போகும்போதும் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப புவரா தான் இருக்கு அப்படின்றதுதான் வந்து. ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொலை கொள்ளை, அதே மாதிரி கஞ்சா புழக்கம், அதுக்கப்புறம் வந்து டாக்ஸஸ் எல்லாமே ஏத்திட்டாங்க. கம்ப்ளீட்டா வந்து டாக்ஸஸ் எல்லாமே ஏத்திட்டாங்க. எங்க போனாலுமே வந்து விலைவாசி வந்து
கட்டுக்கடங்காத விலைவாசி. அதே மாதிரி வந்து ஜாப்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஸோ நிறைய நிறைய குறைபாடுகள் இருக்கு. அதுக்கு மேல வந்து நம்ம சிஎம்க்கு வந்து என்ன நடக்குது, என்ன நடக்கல அப்படின்றது வந்து தெரியுமா, தெரியலையா? ஏன்னா வந்து சில அதிகாரிகள் தான் வந்து கவர்மெண்ட்டே நடத்துறதா வேற சொல்றாங்க. ஸோ இந்த மாரி நிறைய பிசிறுகள் இருக்கிறதுனால, ஏன் விஜய்க்கு ஒரு சான்ஸ்? ஐ டோன்ட் நோ. அது வந்து இன்னைக்கு திமுக வந்து நிச்சயமா அது மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு வந்து மக்களோட எண்ணமா இருக்கு. அட் தி சேம் டைம் எதிர்ப்புல யாருமே இல்லாததுனால திருப்பியும் மக்கள் வந்து இல்ல. எதிர்ப்புல யாருமே இல்ல. அவங்கள நம்பவும் தயாரா இல்ல. ஸோ நல்லா கோ பேக் டு டிஎம்கேன்ற மக்கள் எண்ணமும் அதுவும் அதே மாரி தான் இருக்கு. நீங்க அவங்க வந்து இவ்வளவு நீங்க இருக்காங்க. இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் அனலைஸ் பண்ணி நீங்க சொல்றீங்கல்ல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல நீங்க போயிட்டு வந்த உங்க அனுபவங்கள், மக்கள பார்த்த விஷயங்கள் இது எல்லாம் வச்சு நீங்க பேசுறீங்கல்ல. இங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற 21 சட்டமன்ற தேர்தல்ல வந்து, நீங்க எப்பவுமே ஒரு தேர்தலுக்கு முன்னாடி வந்து மக்கள் கிட்ட கேட்பாங்க. இந்த பொதுமக்கள் கிட்ட மெரினா பீச்ல அந்த மாதிரி ரொம்ப நீங்க அன்றாட நீங்க வாழ்க்கையில கடந்து போற ஒருத்தர், ஒரு பஸ்ல நீங்க பார்க்குற ஒரு ஆட்டோல போறவரு, ஒரு வண்டி கடையில சுண்டல் சாப்பிடுறவரு, அந்த மாரி ஒரு அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு எல்லா இன்னல்களுக்கும் ஆளாகி பஸ் பிடிச்சு வேலைக்கு போயிட்டு வர ஒரு மனிதர். சரியா? அவர்கிட்ட மைக்க மைக்க போடுறாங்க. நீங்க இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாரி இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கு அப்படின்னு. அவர்ட்ட வந்து மைக்க போட்டு இந்த மாதிரி இந்த வாட்டி யார் வந்தா நல்லா இருக்கும்? யாருக்கு போடுவீங்க ஓட்டு? அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து 21 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்த இந்த இது எனக்கு ஏன் ரொம்ப ஞாபகம் இருக்குன்னா, அவர் சொன்ன பதிலுக்காக தான் இந்த நிகழ்வ வந்து இந்த மாரி ஒருத்தர் சொன்னாரு. இத நான் வந்து ஒரு 30 செகண்ட் தான் பார்த்திருப்பேன். அது ஏன் என் மனசுல பதிஞ்சதுன்னா, அவர் சொன்ன பதில் தான். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, "ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப வருஷமா அரசியல்ல இருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து பார்ப்போமே." இவ்வளவுதான் அவர் சொன்னது. சரி. சரியா? அவரு பார்வையில அதாவது ஒரு பாமரன் நீ டெய்லி பஸ் புடிச்சு, ஆட்டோ புடிச்சு, வேலைக்கு போயி, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்ல சாமான் வாங்கி போடணும். இந்த மாரி ஒரு கேட்டகரில இருக்கிற ஒரு ஆளு. அவர பொறுத்தவரைக்கும் தமிழக தேர்தல்ல யாரு வரணும்? யார் அவள ஆளணும்? அப்படிங்கிற கிரைட்டீரியா அவருக்கு அப்படி என்ன பார்க்கிறாரு அப்படின்னா, சே கலைஞர் அரசியல் பண்ணாரு. இவரும் அ ஸ்டாலின் வந்து ரொம்ப நாளா இருக்காரு அரசியல்ல. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இருக்காரு. அதனால அவருக்கு வாய்ப்பு குடுத்து பார்ப்போமே! அதனால நான் இந்த வாட்டி அவருக்கு தான் போடுவேன் அப்டின்னாரு. இதுதான் முக்கியம். ம். நீங்க சீமான் அவர்கள் சொல்லுவாரு, "தம்பி தொடங்குறது எளிது. தொடர்றது தான் கஷ்டம்." ஆமா. ம். சரியா? சோ அது வந்து இந்த இடத்துல 40 வருஷமா ஸ்டாலின் உழைச்சிருக்காரு. ம். மக்கள் பணியிலே இருந்திருக்காரு. மக்கள் பணியில இருந்து கடைசியா அவருக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து பொதுப் பணியிலே இருந்திருக்காரு. அதனால அவருக்கு ஒண்ணு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு குடுத்திருக்காங்க. அவங்க நினைச்சா ஆமா. நிராகரிச்சிருக்கலாம். ஆனா இல்ல. அதே மாதிரி தான் சீமானும் இத தான் நம்புறாரு. ம். எடப்பாடி பழனிசாமி இத தான் நம்புறாரு. நீங்க மக்கள் கிட்ட தான் அரசியல் இருக்கு. மக்கள் வந்து என்ன பார்ப்பா அப்படின்னா, சீமான் அவர்கள் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல 13 வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு. அவரால இன்னும் ஜெயிக்க முடியல. 8 விழுக்காடுல தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்கல்ல. அடுத்த தேர்தல்ல பார்ப்பா. இந்த மனுஷன் ரொம்ப நாள் கத்திக்கிட்டு இருக்காருய்யா. ரொம்ப நாளா எலக்ஷன்ல போட்டி போடுறாருய்யா. தனியா நிக்கிறாருய்யா. இப்ப ஸ்டாலினுக்கு என்ன ஒரு கிரெடிட்ட குடுத்தாங்களோ, அந்த கிரெடிட்ட வந்து சீமானுக்கு குடுக்கறதுக்கு மக்கள் தயாராவாங்க. எப்ப தயாராவாங்க? தொடர்ந்து மக்கள் களத்திலேயே நீங்க நின்னீங்கன்னா தயாராவாங்க. இது ம். யாரெல்லாம் இத பண்ணல? கமலஹாசன் பண்ணல, விஜயகாந்த் பண்ணல, இவரு ரஜினிகாந்த் வரவே இல்ல. சோ இவங்க எல்லாம் பண்ணல, தவற விட்டுட்டாங்க. சோ இந்த மாரி விஜயையும் விட்டு பார்ப்பாங்க. ஒரு வந்து சரி வரட்டும், என்ன பண்றாரு? அடுத்த தேர்தல்ல நிக்கிறாரா? இதே வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. யாருக்கெல்லாம் இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கு. நீங்க மக்கள் களத்துல, போராட்டத்துல நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டாலின் இருந்த மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுத்த மாரி உங்களுக்கும் வாய்ப்பு குடுக்கறதுக்கு மக்கள் தயாராவாங்க. அந்த மக்கள் ரெடியா இருக்கும்போது, நீங்க களத்துல நிக்கணும். ஆமா. அதுல வந்து அதுக்கு முன்னால நீங்க ஓடிறக்கூடாது. அது யாரால நிக்க முடியும் அப்டின்னா, அந்த அளவுக்கு மன உறுதி கொண்டவரால தான் நிக்க முடியும். நீங்க பணம் இருக்கிறவராலயோ, மக்கள் செல்வாக்கு இருக்கிறவனாலயோ, யாரையாவது நம்பி நிக்கிறவனாலயோ முடியாது. தன் மேல அந்த ஒரு ஒரு கொள்கையில ஒரு உறுதி பிடிப்பு. மரணத்தை விடையும் வந்து அந்த கொள்கைக்கு வந்து எதுவுமே நம்மள தடுக்க முடியாதுங்கிற ஒரு கொள்கை பிடிப்பு வேணும். காந்திக்கு இருந்த மாதிரி, இவருக்கு சுபாஷ் சந்திர போஸுக்கு இருந்த மாதிரி ஒரு ஒரு கொள்கை பிடிப்பு வேணும். உங்களுக்கு புரியுதா? ம். அந்த மாரி மன உறுதி இருக்கிறவங்க, அடுத்தது வந்து அடுத்த கட்ட தலைவர்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதுலயும் இருக்கு. இப்போ ம். விஜய் மட்டும் உள்ள வராருன்னா, அவரு வந்து அவருக்கு ஒரு லைஃப் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்சிய எடுத்து நடத்தணும்ல. அப்ப அந்த கட்சிய யார நம்பி குடுத்துட்டு போறாரு? அப்ப அந்த தலைவர்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு? இப்ப ஒரு ஒரு அயோக்கியன் தலைமையில வந்தா, இன்னொரு அயோக்கியன தான் அடுத்து தேர்ந்தெடுப்பான். ஒரு நல்லவன் வந்தா, ஒரு நல்ல ஆட்சியாளன் வந்தா வந்து, இன்னொரு நல்லவன தான் எடுத்து அமைச்சராக்குவான். அப்ப அந்த மாரி 2, 3 விஷயங்கள அவர் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. நெறைய தேர்தல்கள்ல அவர போட்டி போட விட்டு பார்ப்பாங்க. நின்னு விளையாடுறாரான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. சோ அதனால வந்து அந்த வெற்றி முதலமைச்சர் வாகை சூடிறலாம் அப்படிங்கிறதெல்லாம் முதல் தேர்தல்ல நடக்காதுங்கிறது தான் என்னோட பார்வை.
இல்ல நிச்சயமா அதுல வந்து நிச்சயமா கஷ்டப்பட்டிருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி யார அவர் சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்றதுதான் வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டிசிஷனா இருக்கும். அதே மாதிரி அவர் தனியா நின்னாரு அப்படின்ற பட்சத்துல ஓட்டு நிச்சயமா வந்து ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆகும்போது திருப்பியும் டிஎம்கே தான் வரும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஏன்னா வந்து அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து சில ஓட்டுகளை பிரிப்பாரு. நிச்சயமா சீமான் கிட்ட இருந்தும் சில ஓட்டுகளை பிரிப்பாரு. டிஎம்கே இருந்தும் பிரிப்பாரு. ஆனா டிஎம்கே அலையன்ஸ் வந்து இன்டாக்டா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஓட்டை அவங்க அப்படியே தக்க வச்சுக்கிட்டா கூட அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அதான் விஜய் கேன் பிளே கிங் மேக்கர் ரோல். அது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் வந்து இந்த சீட் பார்கெனிங்குள்ள எல்லாம் இந்த வாட்டி போகக்கூடாது. சீட் பார்கெனிங்குள்ள உங்களுக்கு போகணும்னா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் விக்டரிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை நீங்க முதல்ல கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சீட் பார்கெனிங்குள்ள போகணும். அப்பதான் உங்க பொலிட்டிக்கல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உண்டான பொலிட்டிக்கல் ரெஸ்பெக்டை நீங்க கெயின் பண்ண முடியும். 2026 டிஎம்கே தான் முக்காவாசி திருப்பி ஆட்சி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல தான். ஆட்சியை பிடிக்கிறது பிரச்சனை இல்ல. இப்போ இவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு குரல் கொடுத்து ஒரு கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த ஒரு இவ்வளவு எம்பிகளை எடுத்துட்டாரு, இவ்வளவு எம்எல்ஏக்கள் எடுத்துட்டாரு, இவ்வளவு தொகுதிகள்ல ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருச்சு, இவ்வளவு தொகுதிகள்ல முன்னாடி எடுத்துட்டு இருந்த ஓட்டோட இத்தனை பெர்சன்டேஜ் மேல கொண்டு வந்துட்டாரு. எல்லாமே இப்ப டிஎம்கேங்கிறது வந்து டிஎம்கே ஆட்சி கூட்டணி கலையில அப்படின்னா அவங்கதான் ஆட்சியில இருப்பாங்கிறது வந்து எழுதப்பட்டது. அதுல நம்மளுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அது கொஞ்சம் வாக்கு பெர்சன்டேஜ் வேணா முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல விஜய்க்கு இருக்கிற பெஸ்ட் ரோல் நான் என்ன சொல்றேன்னா கிங் மேக்கர் ரோல் தான். எம்ஜிஆர் திமுகக்கு என்ன ரோல் பண்ணாரோ அந்த ரோல தான் நீங்க எடுக்கணும். அண்ணாக்கு என்ன ரோல் பண்ணாரோ அந்த ரோல தான் நீங்க எடுக்கணும். இந்த வாட்டியே நீங்க சீட் பார்கெனிங் உள்ள வந்து நம்ம வந்து அதான் அது அதிமுக வேற வேணான்னு வேற சொல்றீங்க. ஆனா வந்து சீமான் ஓகே அப்படின்ற மாதிரி சீமானோட இருந்தாலும் அது ஒரு கிங் மேக்கிங்கா வராது. அதுவும் ஒரு ஒரு ஏன்னா வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வேணா இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர அது ஒரு கிங் மேக்கர் ஆக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சீமான் வந்து சிஎம் ரோல் வரைக்கும் கொண்டு போயிட முடியுமா? அவரை வந்து அந்த அளவுக்கு எழுச்சி நாயகனா கொண்டு வந்துட முடியுமா விஜய்னால? இப்ப சீமானும் விஜயும் கூட்டணி சேர்றாங்கன்னா அந்த பலத்துல தேமுதிக ஓடி வராதா? இல்ல பாமக யோசிக்காதா? இல்ல மத்த கட்சிகள் யோசிக்காதா? நீங்க இவங்க ஒரு ஃபோர்ஸா இருக்காங்கல்ல. இப்ப நீங்க இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஓரளவு ஒரு நல்ல வாக்கு வங்கி இரட்டை இலக்கத்துல எடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா இரட்டை இலக்கத்துல வருவாங்க. அப்ப அந்த இரட்டை இலக்கத்தை எடுத்தாலே நேச்சுரலா என்ன ஆகும் அப்படின்னா பாஜக கூட்டணியும் வந்து எங்கேயும் வெல்ல முடியாது. அதிமுக கூட்டணி எங்க வெல்ல முடியாது. யாருக்குமே இல்லாம போகுமா கணக்கு? யாருக்குமே இல்லாம போயிடும். அது வந்து திமுகவோட வெற்றி வந்து அச்சு அடிச்ச மாதிரி தான் வரும். ஓகே. அப்ப வந்து யார் தலைமையில கூட்டணி இருக்கும்? ஒண்ணு அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும். பாஜக இன்னொரு இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் இந்த 3 ஆப்ஷன் வந்துருதா அவங்களுக்கு? ஒண்ணு விஜய் சீமான் கூட்டணி, இன்னொன்னு வந்து பாஜக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி. அப்ப இந்த 3 கூட்டணியில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அந்த ஒரு ரீஷப்லிங்க ஏற்படுத்துறதுக்கு வந்து நேச்சுரல் அலைன்ஸ் ஆன சீமான் விஜய் தான் வந்து ஏற்படுறது வந்து எனக்கு நல்லதுன்னு தோணுது. அதே நேரத்துல விஜயோட ஈகோ பாதிக்கப்படக்கூடாது, விஜயோட ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்னா சீட்டை வாங்கி நீங்க இந்த இடத்துல உங்க உங்க கௌரவத்தை இழந்துராதீங்க. நீங்க நான் சொல்ற சீட்டை வாங்கி தோத்தாலும் வந்து அந்த இடத்துல பிரச்சனை தானே. நீங்க வந்து வெற்றி அமைக்கிற மாதிரி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கூட்டணிக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க முழுக்க. உங்களோட நன்மதிப்பை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ணி அந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சுட்டு சொல்லிட்டாரு இல்லையா? தேர்தலில் போட்டி போட போறேன்னு சொல்லிட்டாரு. 2026 நம்ம வந்து எலெக்ஷன்ல நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரோட தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இல்ல அப்படியே இருந்தாலும் அவர் வந்து என்ன நீங்க நின்னு 30 சீட்டை வாங்கி நான் வந்து என்ன இந்த இடத்துல மட்டும் நான் பெரிய ஆளா இருக்கேன். அதை விட இதுதான் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்து விஜயோட பொசிஷன்ல நான் இருந்தேன். நான் ஒரு இந்தியா முழுசா ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா என்னோட மார்க்கெட் வேல்யூ ஒரு 150 crores அருணுக்கு இருந்ததுன்னா நான் என்ன முடிவு எடுப்பேன்? நான் இந்த முடிவு தான் எடுப்பேன். ஆயிடுது இல்லையா? 51, 52 அப்புறம் ஒரு 5 years அப்படி நீங்க வந்து இப்போ வேற யாருக்காவது ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு கிங் மேக்கர் ஆகுறாங்கன்னா 57 அப்புறம் வந்து திருப்பியும் அடுத்த எலெக்ஷன்ல அவர் வந்து இந்த எலெக்ஷன்லயே அவர் வந்து நிக்கல. நீங்க சொல்றது இப்பவுமே சொல்றீங்க ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியல அப்படின்னு. அடுத்த எலெக்ஷன்லயும் ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியலன்னா திருப்பியும் அதே நிலைமை தான். திருப்பியும் அதே நிலைமையில இருந்து எப்படி போற? அதுக்கு பதிலா இந்த வாட்டி நின்னுடலாம் அப்படின்னு சொல்லிதான் அவர் நிப்பாரோ? நின்னுடுவாரு அதெல்லாம். ஏன்னா அதை சொல்லிதான் வராரு. அதுவும் ஒரு 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 நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா விஜயின் பார்வையில விஜய்க்கு எது நல்லதுன்னு பாக்குறீங்க? நான் என்ன பாக்குறேன்னா இப்ப இருக்கிற ஆட்சி மாறணும்னா என்ன நல்லதுன்னு நான் பாக்குறேன். நீங்க விஜய்க்கு வந்து நின்றுவாரு 230 போட்டு நின்றுவாரு. அதனால என்ன பிரயோஜனம்? இப்ப இருக்கிற மக்கள் பிரச்சனை தீராது இல்ல. நம்ம வந்து அரசியலை வந்து எப்பவுமே வர்ற அரசியல் கட்சிகளோட பார்வையில மட்டும் நம்ம பார்க்க கூடாது.
மக்கள் பிரச்சனை தீர்றதுக்கு இப்ப நீங்க திமுக ஒரு கொடுமையான ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு நீங்க தான் இப்போ அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் சொன்னீங்க. நான் சொல்றேன். அதாவது வந்து மக்கள் வந்து அதாவது வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷத்துல இல்ல. அட்லீஸ்ட் நம்மளோட அந்த சர்வே படிதான். இது என்னோட பர்சனல் கருத்து கிடையாது. எங்க வீட்டுல வந்து திமுகவோட ஆட்சி சூப்பர் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து தே ஆர் ஆல் கம்ப்ளீட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் டிஎம்கே. அண்ட் நானே வந்து எங்க அம்மாவை கிண்டல் பண்ணுவேன். ஸ்டாலினுக்கு ஒரு தங்கச்சி இல்லாட்டா ஒரு அக்கா இருந்தாங்கன்னா எங்க அம்மா தான் அது அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. ஸ்டாலினை பத்தி, மிஸ்டர் ஸ்டாலின் அதான் நம்மளோட முதலமைச்சரை பத்தி எதாவது பேசினாலே ரொம்ப கோபம் வந்துடும். எங்க அப்பாவும் வந்து சண்டைக்கு வந்துருவாரு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நியாயம். அதாவது வந்து நான் பேசல. நான் வந்து இது வந்து அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி விமர்சனம் செஞ்சிருக்கோம். திமுக ஆட்சியை வந்து நான் விமர்சனம் செய்யல. மக்கள் வந்து சர்வேல என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து நான் வந்து சொல்றேன் போதே அதுக்கே கோவப்படுவாங்க எங்க வீட்டுல. இல்ல நிச்சயமா அப்படி திமுக ஒரு நல்லாட்சியை கொடுக்கல, மாற்றத்துக்கு தயாரா மக்கள் இருக்காங்க அப்படின்னா அத வந்து நீங்க ஒவ்வொரு நடந்த எந்த தேர்தலையும் பிரதிபலிக்கல ஒண்ணு. அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது வந்து பாராளுமன்ற தேர்தலையும் சரி, அதுக்கப்புறம் இடைத்தேர்தல்களையும் சரி, எந்த ஒரு தேர்தலையும் பிரதிபலிக்கல. அதையும் நீங்க கருத்துல கொள்ளணும். இப்பவும் சொல்றேன். அதாவது வந்து அலையன்ஸ் ப்ராப்பரா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே வந்து இன்னைக்கு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாவது வாங்கியிருப்பாங்கன்றது வந்து எனக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. எல்லாருமே அதான் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து டிடிவி எல்லாருமே சேர்ந்து வந்து ஒன்றுபட்ட ஒரு எதிர்கட்சியா இருந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு நிச்சயமா நீங்க வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமாவது கொடுக்கலாம். கணேஷ், தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு கிரக்ஸ் பாயிண்ட்ல தான் வந்து இப்ப இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் தமிழ்நாடோட அரசியல்ல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 வழியா பிரியறதுக்கு வந்து நடுவுல இருக்கிற ஒரு பெரும் சுவர் வந்து என்னன்னா பிஜேபி ஆதரவா, பிஜேபி எதிர்ப்பா. இவ்வளவுதான். இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்னைக்கு. இந்த பாலிடிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இவரு ஒரு வலுவான அரசியல் கட்டமைப்புள்ள கட்சிகளா 2 கட்சிகள் இப்ப வந்து தமிழ்நாட்டுல என்னன்னா அதிமுக, திமுகன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதுல திமுக மேலதான் வந்து இந்த பிஜேபி எதிர்ப்புல மக்களின் நம்பிக்கை இன்னும் பெரும்பான்மையா இருக்கு. அந்த ஒரு 12 விழுக்காடு மக்கள் வந்து அவங்க திமுக தான் பாஜகவை எதிர்க்க முடியும்னு வந்து ரொம்ப தினமா நம்புறாங்க. அந்த வாக்குகள் வந்து வெளியே வர மாட்டேங்குது. அதுக்காக தான் இவங்க எல்லாருமே போட்டி போடுறாங்க. இப்போ அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் என்னன்னா 2024ல வந்து இது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன்றதுனால நான் வந்து ஒரு 10 சீட்டு வந்திருப்பாங்க, ஒரு 10ல இருந்து 15 வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு சொல்றேன். அதே வந்து சட்டமன்றத்துல வரும்போது நீங்க சொல்றது வந்து நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு தான் தமிழ்நாடு அரசியல். நீங்க சொன்னது அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு வந்து அதுதான் வந்து எடப்பாடியாரு நிக்கிறாரு. நான் வந்து 2024 எதிர்த்துட்டேன். 2026லயும் நான் வந்து கூட சேர்க்க மாட்டேன்னு தான் நிக்கிறாரு. நீங்க கேட்ட கேள்வி முதல்ல அதுக்கே நீங்க விடை நீங்க சொல்றீங்க பாருங்க. இப்ப பிஜேபி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டோட அரசியல் அப்படின்னா அது விஜய்க்கும் தெரியும்ல. பிஜேபி அணி கட்டு முடியாது. அவருக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் வந்து ஒண்ணு அதிமுகவா இல்ல ஒண்ணு சீமானா. சரியா? நீங்க இப்படி ஒண்ணு கேட்கலாம். ஒருவேளை சீமானும் மனம் கனிந்து அதிமுக போய் சேர்றாருன்னு வச்சுங்க. ஆனா அவரு வந்து அந்த மூட்ல இல்ல. நீங்க அப்படியே ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து விஜய் போறாரு, அதனால சீமான் தனியா நின்னா பெரிய சோபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜயும் போறாரு, சீமானும் வந்து எடப்பாடி அவர்கள் கூட்டணி போய் சேர்றாரு அப்படின்னா விஜய்க்கு எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது. அதிமுகவுக்கு வந்து பெரிய அளவுல எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுக பக்கம் ஆல்ரெடி செட்டில் ஆயிருச்சு. ஆனா சீமானுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல. நீங்க சீமான் அவர்களோட எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னா அவர் வந்து அந்த தெலுங்கு மக்கள் அந்த மாதிரி மத்த மொழி பேசுற மக்களோட நீங்க சிட்டி லெவல்ல அவருக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லைனாலும் கிராம லெவல்ல அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் நிச்சயமா வந்து எதிர்ப்பு வந்து 100% இருக்கு. நீங்க அதுலயே அவர் சொல்றதுல ஒரு நியாய கணக்கும் இருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இதுலயே மக்கள்ல வந்து அருந்ததியர் மக்கள் அவங்க எல்லாம் வந்து எந்த ஒரு தமிழரா இருந்தாலும் தெலுங்கரா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வந்து குரல் கொடுத்துதான் இருக்காரு. அதுல முன்னேறிய சமூகம் ஆல்ரெடி அரசியல் அதிகாரம் பெற்ற சமூகம் தான் பிறமொழியாளர்களே அவர் எதிர்க்கிறாங்க. இப்போ நாயுடு ரெட்டி போன்ற சமூகங்கள் தான் வந்து அவரை வந்து வலிமையா எதிர்க்கிறாங்க. சோ அந்த ஒரு எதிர்ப்பை வந்து அதிமுக கூட்டணியும் சந்திக்கணும். அப்புறம் உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல வந்து ஒரு டேஞ்சர் பாயிண்ட் வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தா இருக்கு. ஆனா விஜய்க்கு அந்த ஒரு த்ரெட்டும் இருக்கு சீமானால. நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனா அவரு பாராளுமன்ற தேர்தலையே ஒரு 8 விழுக்காடு வந்ததுனால ஒரு ஹோப் இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட பார்வை. இப்ப சட்டமன்ற தேர்தல்ல சரி பாப்போமே எப்படி வந்து எல்லாமே வந்து கூட்டணி எப்படி என்னைய பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி வந்து சீமான் பிளஸ் விஜய் பிளஸ் அதிமுக அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து ஓபிஎஸ்ஸையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா
கடைசியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த பக்கம் வந்துட்டாங்க, இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து கூட்டணி ஆட்சி, அதாவது வந்து யாருமே மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி ஆட்சியா வந்து வந்தாங்க அப்படின்னா, ஒரு டிஎம்கேக்கு அண்ட் டிஎம்கேவோட அலையன்ஸுக்கு ஒரு ஒரு போட்டியா திகழலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஎம்கே நிச்சயமா வெற்றி பெற்று, irrespective of what they are, how the government is or how they are governing, அவங்க வந்து நிச்சயமா வெற்றி பெற்று பெறதான் போறாங்க. அப்படிதான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது நீங்க சொல்லுங்க. என்னோட பெஸ்ட் அட்வைஸ், இப்ப நான் விஜய் பொசிஷன்ல இருந்து நான் என்ன முடிவு எடுப்பேன் அப்படின்னா, என்னோட செல்வாக்கு, என்னோட சினிமா செல்வாக்கு, என்னோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், என்னோட புகழ் எல்லாமே, அதாவது என்னைய நம்பி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் இன்னும் அரசியல் படணும். அவங்க அரசியல் படணும்னா அந்த அரசாங்க மெக்கானிசத்துக்குள்ள போகணும். இப்ப நான் விஜயா இருந்தேன்னா நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன் எடப்பாடி அவர்கள்ட்டயோ, இல்ல எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா டேரக்டா எடப்பாடிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க மத்த கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு சேர்க்கிறாங்கன்னு பார்த்துட்டு வெற்றிக்கு வாய்ப்பு இருந்தா எல்லா தொகுதியிலையும் அவருக்காக பிரச்சாரம் பண்றதுதான் நான் தயாரா இருப்பேன். இந்த நேரத்திலேயே என்னோட சீட் பார்கெனிங் நான் ஆரம்பிக்க மாட்டேன். என்னோட தொண்டர்களுக்கு நான் என்ன சேவை செய்வேன்னா, இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்தந்த ஏரியால வந்து லோக்கல்ல பொசிஷன்ஸ் வாங்கி கொடுப்போம். அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்கனவே எடப்பாடி பத்தி தெரியும், வச்சு செய்வாரு அவரு. ஏன்னா விஜயெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அவரு வந்து சும்மா சினிமா நடிக்க போட்டோம்னு 5 வருஷத்தை அவரை வந்து அனுப்பி விட்டுருவாரு. இல்ல நீங்க இந்த மாதிரி உங்க லோக்கல்ல இருக்கிற ஆட்களை அதிமுக மூலமாவோ இல்ல யார் மூலமாவோ நீங்க வந்து செல்வாக்கு ஏற்படுத்துனீங்க அப்படின்னா அடுத்தது அவங்க செல்வந்து வளர்ந்து வருவாங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு தொகுதிகள்லயும் ஒரு கேண்டிடேட் வளர்த்தெடுக்க முடியும் உங்களால. இன்னைக்கு தேதிக்கு திமுக அதிமுக கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவழிக்கிறதுக்கு 10 பேர் ரெடியா இருப்பாங்க. நீங்க உங்களால மறுக்க முடியுமா? அது நான் மறுக்க, பட் ஆனா வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல அருண். அதாவது வந்து நீங்க நம்ம வந்து மத்தவங்களுக்காக உழைக்கிறோம், எடப்பாடியார் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுப்போம். நம்ம சரி எப்படி வந்து வந்து விஜய் அங்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு ஒடுக்க பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா இழுத்துருவாங்க ஏடிஎம்கேக்குள்ள. அப்படிதான் நடக்கும். இல்ல விஜய், அதெல்லாம் விஜயின் தலைமை பண்பு. நீங்க அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் உங்களை கட்சியை உடைச்சிட்டு போற முடியும்லாம் உங்க தலைமை வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா நம்ம விஜய் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க சீட் பார்கெனிங்குள்ள போனாலே உங்களை வந்து அடிச்சிருவாங்க. இப்ப சீட் பார்கெனிங்குள்ள போனாலே நீங்க இவ்வளவுதான் லாயக்குன்னு சொல்லி உங்களை முடிவு கட்டிடுவாங்க. முதல்ல நீங்க ஒரு தனிப்பெரும்பான்மை, இப்ப திருமாவளவன் சொல்லிட்டு தெரியுறாருல்ல, இப்ப நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிட முடியாது. எனக்கு இன்னொரு கொஸ்டின், அதாவது வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறாருன்னு கூட நிறைய பேர் இனிமேல் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, வெளியில இருந்து சப்போர்ட் பண்றாரு, ஏன்னா வந்து அவர் உள்ள வர்றதுக்கு பயப்படுறாரு, அரசியலே பண்ண தெரியல, ஏன்னா வந்து அவருக்கு வந்து அரசியல் அதிகாரம் இல்லை அப்படின்னா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது புரிஞ்சுக்காம அவர் பயந்து போய் வெளியே நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரிப்ளை இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து இப்படி முடிவெடுக்கணும். இப்போ இந்தியா கூட்டணி எப்படி முடிவெடுத்தது, பாஜகவை ஆட்சியில இருந்து கீழே இறக்கணும். உங்களுக்கு புரியுதா? சோ அதுக்காக வந்து இந்தியா கூட்டணி ஒண்ணு ஃபார்ம் பண்றோம். அதே மாதிரி இங்க திமுகக்கு எதிராக ஒரு வலுவான ஸ்டாண்டை விஜய் எடுக்கணும். எனக்கு இன்னைக்கு தேவை, இங்க பாருங்க, நம்ம கப் அடிக்கணும், அதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு தேவை திமுக ஆட்சியில இருந்து கீழே இறக்கணும். அவங்க எனக்கு மாநாடு குடைச்சல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, எனக்கு வந்து திமுக ஆட்சியில இருந்து கீழே இறக்கணும். அதனால நான் என்ன பண்றேன், திமுகக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சா ஏன் ஆதரவு அந்த கூட்டணியும் தெரிவிக்கணும். நீங்க சீட் எல்லாம் பேசக்கூடாது. இல்ல, ஏன்னா வந்து அவர் வந்து அரசியல் அதிகாரத்துக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். அரசியல் அதிகாரத்துக்குள்ள வந்து நீங்க என்ன மாற்றத்து, மக்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? அவரு எவ்வளவு 4% 5% தான் தெரிஞ்சிடலாம். இப்ப கமலஹாசன் வந்து டிவி எல்லாம் உடைச்சு கருணாநிதிக்கு எதிராக பேசினாரு, ஸ்டாலினுக்கு எதிராக பேசினாரு, கடைசியில போய் எங்க போய் நிக்கிறாரு? நீங்க அன்னைக்கு இப்படிதான் சொல்லியிருப்பீங்க, வந்து அவர் தனியா நிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். சான்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது வந்து கமலஹாசன் விட விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அதான் சேம் அட்வான்டேஜ் தான். அவருக்கு இருக்கிற பின்பம் தான் இவருக்கும். என்ன, இளைஞர்களின் அந்த ரசிகர்களின் வயசு தான் வித்தியாசமே தவிர அரசியல் தன்மையை பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்களுக்கு இது சொல்ல போனா, நீங்க கமலஹாசனுக்கு ஒரு எலைட் சர்க்கிள் இருந்துச்சு. அவருக்கு செலவழிக்கிறதுக்கு வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் வச்சிருந்து அவரு இங்க கோயம்புத்தூர்ல எல்லாம் பெரிய அந்த டாக்டர் அவர்லாம் வந்தாரு. அந்த மாதிரி யாரும் விஜய்க்கு பெருசா வந்து நிக்க மாட்டேங்கிறாங்களா? ஒரு எலைட் சர்க்கிள்லயோ இல்ல ஒரு பெரிய தொழிலதிபரோ யாரா விஜய் என்டாஸ் பண்ணி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது தகவல் இருக்கா? இது வரைக்கும் தகவல் இல்ல. அப்ப விஜய் ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் மேனிக்கு 2340 கோடி ரூபாய் செலவழிப்பாரா? அது எப்படி முடியும்? அதுவும் முடியாது. கூட்டணி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நீங்க 30 சீட் வாங்கி போனா உங்க முதலமைச்சர் நீங்க உங்களோட பிரைமரி போர்ஸ்ங்கிற பின்பு அடிபடும். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு
களத்துல இறங்கி அதிரடி அரசியல் பண்ணி ஒரு 15 வருஷம் 20 வருஷம் தாக்கு பிடிச்சு முதலமைச்சர் ஆயிருவாங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கஷ்டப்படுவாரு சீமான் மாதிரி அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவரு என்ன பண்ணலாம், அவருக்கு இருக்கிற பெஸ்ட் அசெட் அவரோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், அவரோட செல்வாக்கு. அந்த செல்வாக்க திமுகக்கு எதிராக வலுவான கூட்டணி யார் அமைக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு என்னோட ஆதரவுன்னு விஜய் ஒரு வார்த்தை சொன்னா அவரோட பொலிட்டிக்கல் மைலேஜ் அவர் சீட்டு வாங்கி போய் நிக்கிறதோட பல மடங்கு உயரமா இருக்கும். அதாவது வந்து நீங்க ஒரு வாதம், என்னோட சைடு ஒரு வாதம். மக்கள் தான் வந்து மக்கள்ன்றதை விட விஜய் தான் முதல்ல டிசைட் பண்ணும் அவர் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, எப்படி வர போறாரு அப்படின்றது வந்து நம்ம வந்து நிச்சயமா இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு வந்து அவரோட கொடி வந்து நல்ல உதவும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நல்லா தெளிவுபடுத்தினீங்க. என்னடா இது இன்னைக்கு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லையே அப்படின்னு நான் நினைச்சதுக்கு நீங்க ஒரு ஆன்சர் சொன்னது எனக்கு ரொம்ப இல்ல, உண்மையாவே நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போகுதுன்னு. கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. நிச்சயமா அவரோட பிளாக் எல்லாம் வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பரப்பதான் போறாங்க. ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு வருஷத்துல தெரிஞ்சிட போகுது அவர் எந்த பக்கம் சாய போறாரு இல்லைன்னா தனியா நிக்க போறாரான்னு. ரொம்ப நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்துச்சு நம்மளோட இன்னைக்கு நம்ம பேசினது. இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்து 2026 இஸ் நாட் வெரி ஃபார் அவே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன்.